பார்த்தீங்கன்னா ஹுண்டா ஐ10. இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட்க்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக பிக்கப் இல்லைன்னு சொல்லி கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் வந்து ஆல்ரெடி வெளில எங்கேயோ பார்த்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு, பெட்ரோல் பம்பு எல்லாமே மாற்றிருக்காங்க. இருந்தும் அப்படியே தான் இருந்திருக்கு. நம்ம வந்து இதை வந்து பிரிச்சுட்டு கம்ப்ளைண்ட் என்னென்னு சொல்லிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வரும். அது வந்து நம்ம வந்து சைலன்சரை கலட்டினா தான் அந்த ஃபில்டரை நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஃபில்ட்ரு வந்து இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. அது வந்து சுத்தமாக இல்லை. அதனால தான் பிக்கப் வந்து இந்த வண்டியில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. சுத்தமாக பிக்கப்பே இல்லை. அது இல்லைன்னா இந்த மாதிரி பிக்கப் இல்லாமல் தான் இருக்கும் ஹுண்டாயிலலாம். பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம மாற்றி விட்றது நல்லது. கஸ்டமர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை, நான் சைலன்ஸில் வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைலன்ஸில் வாங்கிட்டு வர அந்த இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஃபில்ட்ரு எங்கே இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஸை இறக்குனா மட்டும்தான் நம்ம வந்து அந்த கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டரை வந்து எடுக்க முடியும் வெளியில். இதை இறக்காமல் நம்மளால் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கழட்டும் போதே வந்து சென்சாரையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழட்டியாச்சு. இதை நம்ம இப்போ வெளில எடுத்துடலாம். நம்ம வெளில எடுத்துகிட்டு நம்ம வந்து சென்சாரையும் நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா சென்சாரோட அந்த சைலன்ஸில் வர்றது வந்து சென்சாரோட வராது. அதனால் வந்து நம்ம வந்து சென்சாரை மட்டும் கழட்டி எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சைலன்ஸில் கொண்டு வர்றதை வந்து நம்ம வந்து அதில் மாட்டி சென்சாரை மாட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த சைலன்ஸில் கஸ்டமர் எடுத்துருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு உங்களுக்கு தெரியும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா அந்த பழைய இதில் வந்து வண்டியில் வந்தது வந்து அதில் இல்லை. அதை சுத்தமாக அரிச்சு கொட்டி ஃபுல்லாக வந்து வெளில போயிடுச்சு. அதனால தான் வந்து நம்ம வந்து இதை வந்து சைலன்ஸில் மாற்ற போகிறோம். இதுமாதிரி இந்த கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து நம்ம மாற்றும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம சைலன்சரை மொத்தமாக கழட்டி உள்ளே ஏதோ அந்த ஃபில்ட்டரோட அந்த துகள்கள்லாம் உள்ளே இருக்கும். அதெல்லாம் நம்ம தலைகீழ சாய்ச்சோம்னா அதெல்லாம் வந்து பெரும்பாலும் கொட்டிடும். நம்ம வந்து அதை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணலாம்.